ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரம்யா இருக்காங்க, வெளியே வந்து நம்ம விஜய் பார்வதியும் சாண்ட்ராவும் இருக்காங்க. ரம்யா இதை புரிஞ்சுக்கணும். இதை தான் நைட்டும் சொல்லியிருப்பாங்க. நான் இதே வந்துட்டு அந்த அரோராவுக்கு ஆதரவாக விஜய் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக வந்து நான் வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி கொடுக்கும்போது இனிச்சுது அவங்களுக்கு. இப்போ பார்த்தியா அப்படின்ற மாதிரி புலம்புன விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போத்துலேயும் தெரிஞ்சிருக்கும் பார்வதிக்கு நீங்கள் எதிராக பண்ணதுனால தான் இப்போ ஜெயிலில் உட்காந்துட்ருக்கீங்க. அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுன்றதை அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப அவங்க பாவம் நொந்து போயிட்டாங்க. இந்த ஐபாக்கோ டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. கமருதீன் வந்து அரோரா வந்து கமருதீனுக்கும் ஐஸ் ஊட்டும்போது பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. ரம்யா பக்கத்துலேயே உட்காந்து பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. பரவாயில்ல விடுன்னு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு அமித்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சரி அவன் வந்து இவ்வளோ வந்து சொல்கிறானே, இவன் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு, அரோரா ஃப்ரெண்டு தானே, அந்த ஃப்ரெண்டு கொடுக்காம இவ்வளோ மனசு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு அரோரா விட்டுட்டு இது பண்ணிக்கலாம், ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், அவள் பாவம், அவளுக்கு யாருமே கொடுக்கல ஐஸ்கிரீமு, நானும் கொடுக்கலாம் கஷ்டமாயிடும், அதனால் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணலை அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அதே விஷயங்களை சப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அரோரா வந்து ஒரு கேஸை போட்டோன்னே டப்புன்னு வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாக பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதை வந்துட்டு விஜய் பார்வதி சத்தியமாக வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது என்ன கொடுமைனா, நானும் இருக்கேன் அப்படின்னு ஞாபகப்படுத்துனதே விக்ரமுக்கு இவங்க தான், என்னைய மறந்துடாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு வன்மம். ஏன் வன்மம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அந்த தலா டாஸ்க் டைமில் வந்துட்டு ஆதரி நீ வா வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, குறிப்பாத்து வேலை செய்ய அப்படின்னு. அதை ஏன் என்ன நீ சொல்லலை அப்படின்றாங்க. ஆனால் அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டது, அதாவது விஜய் பார்வதி விக்ரம் பற்றி ஃபுல்லாக சொல்லிவிட்டு, ஆனால் நான் அந்த வாட்டி வந்து ரம்யாவுக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. ஏன் அன்றைக்கி வந்துட்டு விக்ரம் அந்த மாதிரி யாருக்கா மாற்றி போட்டதாங்கன்னு என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு அவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்ததுனால தான் அங்கே தலை போட்டிக்கு கலந்துக்க முடிஞ்சுது. அங்கேயே கட் பண்ணியதுனால முடிஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதை பார்க்காம என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே வந்துட்டு கலாச்சிருப்பாங்க. நீ வந்து அதை என்கிட்ட சொல்ல வந்த உன் பார்த்தேன்னு சொன்னோன்னே அந்த அன்பு கேங் ஃபுல்லாக உள்ளே போயிருப்பாங்க. விஜய் பார்வதி அசிங்கப்படுத்தி வெளியே அமைச்சிருப்பாங்க. அன்னையிலேருந்து அப்பயே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் டைம்லேயும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க, திரும்ப இந்த வாரமும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க, புரியுதுங்களா. ஆனால் வரல விஜய் பார்வதி. அவங்களும் அப்படி இருந்தும் அவங்களுக்கு அந்த வன்மங்கள் தீர்வலை. அதை வந்துட்டு ஒரு இடத்த சொல்லி, மக்களே என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுருங்க, இவளை அடுத்த வாட்டி இவளை கண்டிப்பாக நான் நாமினேட் பண்ணணும், இவள் வெளியே போகணுன்ற மாதிரிலாம் வன்மத்தை கக்கியிருப்பாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, ஜெயிலில் இருக்காங்க. இப்போ வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே அந்த வாசலான காலை வச்சுட்ருக்காங்க. இவங்க சொன்னால் வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஓட்டுமே இருக்குது. ஸோ எப்பயுமே வந்துட்டு தன்னை பார்த்து பின்ன பேசணும், நம்ம கூட இருந்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அதுவும் துரோகம் பண்ண நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், யாருக்கு வந்துட்டு பிடிக்காதோ அவங்க கூட சேர்ந்து துரோகம் பண்ணாங்க பற்றி அது கொடுமையிலும் கொடுமை. அந்த விஷயத்த ரம்யா பண்ணிடக்கூடாது. சிங்காரம் தப்பு பண்ணிட்டே சிங்காரன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா சுற்றி சாண்ட்ரா விஜய் பார்வதி மட்டும்தான் இருக்காங்க. அரோரா கிட்ட வரல, ஆதரவு கிட்ட வரல, அந்த குரூப்பே கிட்ட வரல. ஏன் வரல? ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்க கூட போய் சேர்ந்து ஜால்ரா அடிச்சின்னு என்னென்ன வேலை அட்டகாசம் பண்ணிங்க. இப்போவாவது புரிஞ்சுங்க இந்த விஜய் பார்வதி சாண்ட்ராவை பற்றின்றதான் நம்மளோட கருத்து. பட் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, ஜெயில் மேட்ரு. இந்த ஜெயிலில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வர வேண்டியது, ஸ்கெட்சில் மிஸ் ஆகிட்டாங்க. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அதை பற்றி வேணால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். ஏன்னா ஒரே ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு பிளான் வந்திருக்கும். கமருதீன் விஜய் பார்வதியில் வந்துட்டு யாராவது ஒருத்தரை வந்து தூக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. கடைசி நேரத்தில் சம்திங் ஏதோ வந்து மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வெறும் ஒரு ஆளை போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.